சென்னையில் மட்டுமே நான் நினைக்கிறேன் 1,00,000 டாக் இருக்கும், பெட் டாக் மட்டும். இந்த 1,00,000 டாக்கையுமே நீங்கள் ஏன் வந்து கார்பரேஷனில் போய்ட்டு ஏன் ஒரு பெர்மிஷன் லைசன்ஸ் வாங்கக்கூடாது? இதை வாங்கணும். இப்போ எல்லாமே ஆன்லைன். ஸோ இவங்க என்ன பண்ணால் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ₹1,000 ஃபீஸு எவ்ரி இயருக்கு. டாக் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணால் தே ஷுட் கெட் லைசன்ஸு. அதில் வந்து இந்த வேக்சின்லாம் போட்டிருக்கீங்களா எல்லாம் போட்டு அதை வந்து வச்சுக்கணும். 1000 ரூபா வாங்கினால 1,00,000 டாக் இருக்குது. கிட்டத்தட்ட கார்பரேஷனுக்கு வந்து 10 கோடி வருமானம் வந்துடுது வருஷத்துக்கு. அவங்க எல்லாமே பெட் டாக் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. மார்னிங் ஆர் ஈவினிங்கில் வந்து வெளியே கொண்டு போவாங்க. தே ஆர் பெர்மிட்டட் டு டேக் தேர் டாக்ஸ் அவுட் ஃபார் வாக்கிங் வித் மவுத் கேட் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டணும். எங்க சார் யார் மவுத் கேட்? அதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஒரு வரைமுறைப்படுத்தா ஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் தான் வந்துடும். மவுத் கேட் போடாமல் வெளியே வந்தால் அந்த ஓனருக்கு பனிஷ் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன மெத்தட் தாங்க. ஒரு 6 மாதத்துலேயே நடைமுறைக்கு வந்துருங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால். ஸோ இவங்க 1000 ரூபா வருஷம் கட்டும்போது 1000 ரூபாங்க சின்ன அமௌண்ட்டு. ஒரு 10 கோடி ரூபா வரைக்கும் வந்து கார்பரேஷனுக்கு வருமானம் வந்துடுது. இதே வந்து எப்படின்னா நீங்கள் மானிட்டரும் பண்ணணும். ஒரு ரேண்டம் செக் பண்ணும்போது ஒரு வீட்டில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் டாக் இருந்து வச்சுங்களேன், ஒன்று அவங்களுக்கு ஃபைன் பண்ணணும், இல்லையா அந்த டாக்கை ஷெல்டருக்கு கொண்டு போயிடணும். இப்படிலாம் நீங்கள் வரைமுறைப்படுத்தி இப்போ ஸ்ட்ரிக்டாக பண்ணால் அழகாக வந்து எராடிகேட் பண்ணிடலாம். இது பெட் டாக் ஓனர் சைடு. சரி, ஸ்டே டாக் என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? ஸ்டே டாக் என்ன பண்ணுறது? சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துமே வந்து என்ன பண்ணணும்னா ஏபிசி அனிமல் பெர்த் கண்ட்ரோல். இது வந்து என்ன பண்ணி நீங்கள் கட்டாயம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாலே இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காது. அப்போ என்னென்னா இதை முறையாக பண்ணலன்னு அர்த்தம். இதுதான் யதார்த்தமான உண்மை. கட்டாயம் என்ன பண்ணணும், அனிமல் பெர்த் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை ஷெல்டர்ஸில் கொண்டு விடணும். அப்போ இனப்பெருக்கம் வந்து நிறையா இருக்குது, எக்கச்சக்க டாக்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அதை ஷெல்டரில் விட்டு தான் ஆகணும். இது எப்படி ஷெல்டரில் மெயின்டைன் பண்ணலாம்? அடுத்த உங்களுக்கு ஃபைனான்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் 10 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கீங்க டாக் ஓனர்ஸ் வந்து வீட்டில் இருந்து. அந்த பணத்தை நீங்கள் வந்து இந்த ஷெல்டருக்கு மெயின்டைன் பண்ண பயன்படுத்தலாம். இது இல்லாமல் மத்திய அரசாங்கம் வந்து ஃபண்டு கொடுக்குது. இப்போ கோசாலா இருக்குது பார்த்தீங்களா? கோசாலா என்ஜிஓ நடத்துகிறாங்க. இந்த கோசாலாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில ஃபண்ட்லாம் கொடுக்குறாங்க, அது ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த பசுக்களை பாதுகாக்க வேண்டி. அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபண்டை யூஸ் பண்ணலாமே. ப்ளூ கிராஸ்க்குள்ள ஃபண்டை கொஞ்சம் இங்கே டைவெர்ட் பண்ணலாமே. இது மாதிரி சில வழிமுறைகளை பண்ணால் ஒழிய நீங்கள் வந்து இந்த டாக் மெனேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.